வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எங்களோட மாடி தோட்டத்துல இருந்து கொத்தமல்லி இலைகளை எல்லாம் பறித்து உங்களுக்கு வந்து சூப்பரான துவையல் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க இப்போ போய் நம்ம கொத்தமல்லி இலைகளை பறிச்சுட்டு வரலாம். பாருங்க, இதுதான் எங்களோட மாடி தோட்டம். ரொம்ப ஆர்கனைஸ்டாக பிளான்டாலாம் வளர்க்கலைங்க. ஆனால் எனக்கு கிடைக்கிற சீட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் தொட்டிங்களில் வந்து வளர்த்திட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் செடி, பிங்க் கலர் டேபிள் ரோஸ் பூக்கும். ஆனால் இப்போ எதுவும் பூ விடலை. இது வந்து முடக்கத்தான் கீரை. என்னோடய அம்மா ஊர்லேருந்து வர்றப்போ இந்த சீட் கொடுத்தாங்க. ஊரில் போய் போடு, இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா வெங்காய செடி. இங்கே வின்டரில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வாங்கின உடனே வந்து முளை வந்துடும். ஸோ அந்த மாதிரி முளை வந்த வெங்காயத்தெல்லாம் வந்து நிறைய நான் நட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா செடி வந்திருக்கு. ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ், மஞ்சூரியன் அதெல்லாம் செய்கிறப்போ இங்கிருந்தே வந்து நான் வெங்காயத்தால் பறிச்சுக்குவேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை செடிங்க. இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி. இது வந்து ஒரு நர்சரியில் வாங்கினோம். ஆனால் இது வந்து பூக்கிற மாதிரியே இல்லை. இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நான் எப்படி வாங்கி வச்சேனோ அப்படியே தான் இருக்குது. இது வந்து முருங்கை செடி. இது பார்த்திங்க அப்படின்னா தொட்டியில் தான் வச்சுருக்கோம். அதுவும் வந்து இது என்னோடய ஃப்ரெண்டு தான் வச்சாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஆடை அந்த மாதிரி ஏதாவது தோசை வெரைட்டியில் வந்து இதை கொஞ்சமாக போட்டு நான் யூஸ் பண்ணிக்குவேன். பாருங்கள், இதிலெல்லாம் வந்து வெங்காய செடி வந்து நிறைய வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கலர் செவ்வந்திங்க. இது வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த செடி. நான் என்னோடய அம்மா வீட்டு மாடி தோட்டம் வீடியோவில் அது சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பாருங்கள் நிறைய கொத்தமல்லி தழை வந்திருக்கு. இதெல்லாம் பறித்து தான் வந்து நம்ம இன்றைக்கி துவையல் செய்ய போகிறோம். இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை செடி வந்திருக்கு. இதில் வந்து நான் கொஞ்சம் விதை போட்டும் வந்தது. அப்புறம் வந்து நம்ம கீரை சுத்தம் பண்ண குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வச்சு கொஞ்சம் செடியெல்லாம் நல்லா வந்திருக்கு மணத்தக்காளி கீரை. அதுலேயே வந்து செவ்வந்தி பூவும் வருது. ஸோ இதுவும் வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இது பார்த்திங்க அப்படின்னா கள்ளி செடி. இது வந்து என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஒரு குச்சி பறிச்சிட்டு வந்து வச்சேன். பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து நல்லா வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பிளாஸ்டிக் தொட்டியில், அப்புறம் நம்ம வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதுலேயும் கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த தொட்டியில் வந்து நான் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை குச்சி வச்சுருக்கேன். இந்த குச்சி வச்சாலே வந்து நல்லா நமக்கு கீரை செடி வந்துடுது. ஒமானோட கிளைமேட்டில் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் வந்து பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வளரும். அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் மேலேருந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த சமயத்தில் வந்து அந்தளவு வந்து ஒன்றும் க்ரோத் இருக்காது. இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா தக்காளி செடி வச்சுருக்கேன். நிறைய வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த லீவ்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக தெரியல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. இல்லை இந்த சாயிலோட ப்ராப்ளமா இல்லை சீடோட ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது வந்து பெரண்டை செடி. இது வந்து நாங்கள் சலாலா போயிருந்தப்போ அங்கே பெரண்டை வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அங்கேருந்து சலாலாலேருந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து ஒரு கத்தாழை செடியும் இருக்குது. இங்கே இன்னொரு தொட்டிலையும் வந்து நான் கொஞ்சம் தக்காளி செடிகள் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த தொட்டியில் பார்த்திங்க அப்படின்னா புதினாவோட குச்சி வந்து நட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் வந்து கொஞ்சம் இலையெல்லாம் வந்திருக்கு. அதுலேயே வந்து குட்டி குட்டியாக கேப்சிகம் செடியும் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா தக்காளி செடியும் வெண்டைக்காய் செடியும் வருது. ஸோ அதுவும் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் ரோஸ் செடி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஒரு நர்சரி வீடியோ போட்டேன் இல்லையா, ஸோ அந்த நர்சரியில் தான் வாங்கினேன். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே பட்டன் ரோஸ் செடி வச்சுருக்கேன். குட்டி குட்டி பிங்க் கலர் பட்டன் ரோஸ். இதுவும் வந்து நான் அந்த நர்சரியில் தான் வாங்கினேன். இந்த செடிகளுக்கெல்லாம் நான் செயற்கையாக உரம் எதுவும் போடுறதில்ல. நம்ம வெஜிடபிள் க்ளீன் பண்ணுறப்போ அந்த வேஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வேஸ்ட் எல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சு ஒரு 2 நாள் ஊற வச்சு அதோட தண்ணி தான் போடுவேன். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தண்ணி விடுவேன். இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா முள்ளங்கி செடி, மல்லி செடி அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. இதில் வந்து நிறைய சீட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அப்புறமா இது பார்த்திங்கன்னா வயலட் கலர் செவ்வந்தி.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த செடி தான். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வயலட் கலர் செவந்திக்கு பின்னாடி 2 குச்சி மாதிரி க்ரீன் கலர் கிராஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பூண்டு செடி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட குட்டி கார்டன். இப்போ நம்ம தொட்டியில் இருக்கிற கொத்தமல்லி இலைகள் எல்லாம் பறிச்சிடலாம். இது எல்லாத்தையும் பறித்து க்ளீன் பண்ணி நம்ம சூப்பரான மல்லி துவையல் செஞ்சு சாப்பிட போகிறோம். எப்பவுமே நம்ம வீட்டில் விளையிற காய்கறி ஆகட்டும் இல்லை கீரை வகையாகட்டும், அதை யூஸ் பண்ணி சமைக்கும்போது கிடைக்கிற ஃபீலே வந்து தனி தான். இதை நிறைய பேர் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நான் தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன். இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த கொத்தமல்லி இலைகளை எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஸ்மெல்லே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற இலைகளுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. இந்த துவையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்தை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். உளுந்து நல்லா கலர் மாறி பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் வந்து பொரிய விட்டுருங்க. நாலஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே 2 பல்லு பூண்டு இதையும் சேர்த்திடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருங்க. காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைகளை வந்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் இதே மெத்தட்லேயே நீங்கள் புதினா துவையலும் வந்து அரைக்கலாம். கொத்தமல்லி தலைக்கு பதிலாக புதினா இலைகளை சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான், புதினா துவையல் ஈஸியாக செஞ்சிடலாம். கொத்தமல்லி தலையை சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கினீங்கனாலே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தோட்டத்தில் பறித்த கொத்தமல்லி தலையை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு தேங்காயும் வந்து சேர்த்திக்கலாங்க. ஸோ இது கூடவே துவையலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் நல்லா வதங்கணும், பொன்னிறமாக ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. தேங்காய் நல்லா சூடாகி இதில் நல்லா எல்லாத்தோடய மிக்ஸ் ஆனாலே போதும். ஸோ தேங்காயோட அளவு வந்து உங்களோட விருப்பம்தான், கம்மியாக கூட போட்டுக்கலாம். இல்லை தேங்காய் இல்லாமல் கூட இதே மாதிரி துவையல் அரைச்சிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து தேங்காய் போட்டால் தான் வந்து பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் சேர்த்திக்கிறேன். இந்த துவையல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. நான் பிக்னிக்கெல்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த துவையல் அரைச்சிட்டு போவேன். அப்போ எல்லாருமே கேட்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த துவையல் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக இந்த துவையலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நம்ம ஆற விட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளியை சேர்த்திக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து துவையலுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையலை வந்து நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு கூட நீங்கள் சட்னி மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி, ரொம்ப சத்தான ரெசிபியும் கூட.
ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.